மார்க்சிஸ்ட் ஒன்றிய கழகத்தினுடைய மதச்சார்ப கூட்டணி சார்பில் இங்கே நடைபெற்ற ஒரு ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நீண்ட கால திட்டமாகவே மானியங்களை ஒழித்திட வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் இந்த தலைக்குனியாது வடகணியாது திராவிட மாடல் அரசு தொடர மக்கள் கூட்டணிகள் பக்கத்தில் இருப்பார்கள். காலம் வெற்றிக்கொண்டு நமக்கு பரிசுகளும் இந்த ஆட்சி தொடரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம். பாதிப்படையக்கூடிய வகையிலே இந்தியாவுடைய பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்துத்துவ பாசிச பயங்கரமான பாஜக அரசினுடைய நோக்கம் இந்த தேசத்தை ஒற்றையாட்சி தேசமாக மாற்ற வேண்டும். இந்த தேசத்தை ஒரே மனம் கொண்ட தேசமாக மாற்ற வேண்டும். தனியாருக்கு கொடுத்துட்டாகிட்டது. ஆக அந்நிய தேசத்தினுடைய முதலீடுகள் இந்தியாவை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அருகிலாக மாறியிருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் அவர்களுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த தேசத்தை இந்து தேசமாக மாற்ற வேண்டும் என்பது மட்டும்தான். ஒற்றையாட்சி கொண்ட தேசமாக மாற்ற வேண்டும். அதற்கு எதிராக தடையாக இருக்கின்றது. அதையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் சட்டமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள்.